இந்த வீடியோவில் நம்ம டேட்டா வேலிடேஷன் என்ன, அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது கூடவே ட்ராப் டவுன் லிஸ்ட்டையும் கிரியேட் பண்ண போகிறோம். டேட்டா வேலிடேஷன் ஒன்று இருக்கிறதுனால நம்ம யூசரோட இன்புட் எல்லாத்தையும் வேலிட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். வேலிட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா லைக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் இருக்கிற யூனிட்ஸ் நம்பர் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் வேலிட்டான டேட்டாவாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் இந்த டேட்டா வேலிடேஷன் மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா டேட்டா வச்சு தான் நம்ம ஒரு ஒர்க் ஷீட்டை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது இன்வேலிட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஒர்க் ஷீட்டை க்ளீனாக ஒரு அனலைசிஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஷார்ட்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஃபில்டரிங் பண்ண கஷ்டமாக இருக்கும் உங்களோட டேட்டா வாலிட்டாக இல்லை அப்படின்னா. ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள் செவி இருக்குது, டாட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வந்து முடியும். ஸோ டேட்டாவில் எரர் இருக்கக்கூடாது கண்டிப்பாக. இப்போ நான் ஷார்ட் அண்ட் ஃபில்டரிங் ஒர்க் ஷீட்டில் இருக்கேன். ஸோ அந்த ஒர்க் ஷீட்டில் நம்மகிட்ட கார் ரெண்டல் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஓகே, இதில் நம்ம டேட்டா வேலிடேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த மேக் அப்படின்ற காலமில் நம்ம வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அண்ட் தென் யூசர் ஜஸ்ட் நம்ம கொடுக்குற வேல்யூஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணிக்குவோம். லைக் இதுதான் மேக்கோட காலம். ஓகே, ஸோ இதில் நம்ம ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணிக்குவோம். இது வரைக்கும்னா B4லேருந்து ஒரு B30 வரைக்கும் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கு நான் அது இன்னும் க்ளீனாக பார்க்குறதுக்கு நான் வந்து கீழே ஒரு பார்டர் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் தான் ரேஞ்ச். இதில் நம்ம பியோட காலமை நம்ம ஹெட்டிங்கை சேர்க்காமல் வெறும் காலம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா டைப் போயிட்டு டேட்டா டைப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் இருக்கும். இந்த ட்ராப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்குது பாருங்கள் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா வேலிடேஷன் விண்டோ இருக்கும். ஸோ இதில் செட்டிங்ஸ் இருக்கும், இன்புட் மெசேஜ் இருக்குது, ஏரர் அலர்ட் இருக்குது. இந்த இன்புட் மெசேஜ் ஏரர் அலர்ட் இதுக்கு நான் அப்புறம் வரேன். முதல்ல நம்ம செட்டிங் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் நம்ம இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்க ரேஞ்சில் எனி வேல்யூ அப்படின்னா நம்மளுக்கு எந்த வேல்யூ வேணால் அதில் போடலாம் அப்படின்னு தானே இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம சரியான க்ரிட்டீரியா கொடுக்க போகிறோம். அதாவது ஸோ இந்த ஏரோஸை ப்ரெஸ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஓல் நம்பர், டெசிமல், லிஸ்ட், டேட், டைம் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு இந்த வீடியோவில் தேவைப்பட்டது லிஸ்ட். ஓகே, ஸோ லிஸ்ட் ஆஃப் கார் நேம்ஸ். ஸோ அதனால் லிஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஸோ நம்மளுக்கு என்ன சோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் நம்மளோட யூஸை சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸே இதில் போடலாம். ஸோ வி ஸ்டார்ட் வித் செவி. அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு கோமாவால் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ செவி கோமா, டாட்ச் கோமா, ஓல்ஸ் மொபைல் கோமா, ஃபோர்ட் கோமா, பொன்டியாக். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கா? ஓகே, இல்லை. ஸோ நம்மகிட்ட 5 விதமான வெஹிக்கல் பேர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே தரீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ரேஞ்சில் இப்போ டேட்டா வேலிடேஷன் ஆக்டிவ் ஆச்சு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு எம்டி செல் இருக்குல்ல. ஸோ இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஏரோ இருக்கும். இதில் மட்டும் இல்லை, நீங்கள் செலக்ட் பண்ண ரேஞ்சில் எல்லா செல்லையும் இந்த ட்ராப் ஏரோ இருக்கும். ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணாமல் இருந்த செல்லில் இந்த ட்ராப் ஏரோ வராது. நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் ட்ராப் ஏரோ. ஸோ இதில் நீங்கள் அந்த ட்ராப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸை உங்களோட யூஸர் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க டைப் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது, ஏரரும் வராது. ஸோ டேட்டா அனலைஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மறைச்சிட்டு இப்போ ஃபோர்ட்னு போடுவோம். நம்ம டைப் பண்ணுவோம். உதாரணத்துக்கு FORDக்கு பதிலாக FORTன்னு போடுறேன். இப்போ என்டர் தந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே அலர்ட் மெசேஜ் வரும். This value doesn't match the data validation restrictions defined for this cell அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஃபோர்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ இந்த டேட்டா வேலிடேஷனாக நம்ம கொடுக்க கிடையாது. ஸோ அதனால் கேன்சல் ஓ ரீட்ரை இருக்குது. கேன்சல் தட்டினீங்கன்னா இந்த செல் எம்டி ஆயிரும். ரீட்ரை தட்டினா நம்ம அந்த பேரை ஸ்பெல்லிங் எரர் இல்லாமலோ இல்லைனா நீங்கள் ட்ராப் ஏரோ சூஸ் பண்ணியோ உங்களோட வேல்யூவை இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சில ரீஜனில் நம்ம செப்பரேட்டராக காமாவை யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. சில ரீஜனில் இது ஒர்க் ஆகாது. ஓகே,
இது ஒரு தனித்தனி ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஃபுல் ஒன் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணிடும். உங்களுக்கு காமா வேலை செய்யல அப்படின்னா நீங்கள் செமிகாலன் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ராப் டவுன் டேட்டா வேலிடேஷன் மெத்தடை மற்ற காலம்ஸ்லாம் இருக்கிற இந்த காலம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா GitHubல இருக்குது. ஸோ GitHubோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி GitHub போயிட்டு GitHubலேருந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. GitHubலேருந்து எப்படி ப்ராஜெக்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்த்து எப்படி GitHubல ப்ராஜெக்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். See you on next video. Bye.